தேவனுடைய அந்த கதறல், தேவனுடைய அழைப்பு. யோசித்து பாருங்களேன், கடந்த நாளிலே எங்களுடைய திருச்சபையிலே 83 வயது ஒரு பெரியவர் காங்கோவிலே 37 ஆண்டுகளாய் ஊழியம் செய்தார். அவருக்கு அந்த அழைப்பு வந்தது. அவருடைய 24வது வயதில் படித்தவர், பட்டம் பெற்றவர், இந்த தோட்டக்கலையிலே மாஸ்டர் டிகிரி வாங்கினவர். ஆனால் தன்னுடைய 24வது வயதில் அந்த அழைப்பை அவர் பெற்றார். 37 ஆண்டுகளாக அங்கே ஊழியம் பண்ணினார். அதே போல் வில்லியம் கேரி என்னுடைய அழைப்பை பெற்றார். சத்தம் கேட்டது, யார் எனக்காய் போவார்? அவர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தேன். அவர் தூங்கும்போது இந்திய வரைபடத்தின் மேல் தூங்குவாராம். இந்த 2 கரங்களை விரித்து, ஆண்டவரே என்னை இந்தியாவுக்கு எப்படியான கொண்டு போக வேண்டும். அன்றைக்கு ஆகாயமானங்கள் இல்லை, அன்றைக்கு இப்படிப்பட்ட போக்குவரத்து இல்லை. அவருடைய படுக்கையே இந்தியாவின் வரைபடம். இரவெல்லாம் அழுவாராம், என்னை இந்தியாவுக்கு கொண்டு போங்க ஆண்டவரே, நான் இந்தியாவுக்கு போகிறேன். இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய 4 பிள்ளைகள் மரித்து போனார்கள். மனைவி புத்தி சுயாதீனத்தை இழந்தார்கள். 2 பிள்ளைகள் கப்பலில் இறந்து போனது. அந்த பிள்ளைகளை கடலில் வீசினார்கள். கப்பலில் இருந்தவங்களை அடக்கம் பண்ண முடியாது, உடனே கடலில் வீசிடுவாங்க. சாகும் வரை அவருடைய மனைவி, அதாவது அந்த மன அழுத்தத்தினால சங்கினால் கட்டப்பட்டவளாக இருந்தார்கள். தேசத்துக்கு வந்தார், இந்த மொழியை படித்தார். இந்திய வேதத்திற்கு அவர்தான் தகப்பன். இந்திய திருச்சபையின் தகப்பன் என்றால் வில்லியம் கேரி. கவனிகள், ஞானம் கூப்பிடுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் கூப்பிடுகிறது அழிவின் பாதைக்காக, ஆண்டவர் கூப்பிடுகிறார் ஆசீர்வாதத்தின் பாதைக்காக. இன்னைக்கு பாருங்களேன், திருச்சபையில் கூட வாலிப பிள்ளைகள் மிக குறைவு. ஜெபத்திற்கு வாலிபர்கள் வருவதே இல்லை. ரிசர்ச் போனோன்னா வராங்க. ஏன்னா அந்த ஞானத்தின் சத்தத்தை கேட்பது ரொம்ப கடினம். இதை குறித்து நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். அந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். நம்பர் 1, அந்த வார்த்தை போடுகிறது, அது யாரை நோக்கி கூப்பிடுகிறது? அந்த வசனம் 8:1 சொல்லுகிறது, ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஞானம் கூப்பிடுகிறது, கேள்விக்குறி. புத்தி கூப்பிடுகிறது, கேள்விக்குறி. ஏன் அந்த கேள்விக்குறி வந்தது? அது ஒரு வார்த்தை அல்ல. இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் எ கொஸ்டின். கேட்குறீங்களா? கேட்பீங்களா? காதலை ஏறுதா? அந்த கேள்விக்குறி அர்த்தமே அதுதான். அந்த வசனம் கூப்பிடுகிறது இல்லையோ, அவருடைய இன்னொரு பக்கம் என்னவென்றால், கேட்குதா? கேட்குதா? என் சத்தம் கேட்குதா? என் பாரம் கேட்குதா? என் வேதனை கேட்குதா? அன்பு ஊழியர்களே, ஒரு ஊழியன் பேசுகிறான், அவன் அழுகிறான், கதறுகிறான். இத்தனை ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். எம்எல் ஜெபசிங் அவர்கள் அவருடைய செய்தி முழுக்க அழுகை 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 அழுகை, அழுது கொண்டே பேசும் தேவ மனிதன் எம்எல் ஜெபசிங். அதே போல் காலம் சென்ற டிஜிஎஸ் அவர்கள், அவருடைய செய்தியிலே ஒரே அழுகை தான் வரும். அவனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த வார்த்தை யாருக்கா போய் சேராதா? யாரா கேட்க மாட்டாங்களா? என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, 1000 செய்திகளை கேட்கலாம். தேவன் சொல்லுகிறார், அந்த கேள்விக்குறி கேட்கிறதா? கேட்கிறதா? ஏன் தெரியுமா? அதனுடைய இன்னொரு கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, வழி அருகே. வழி அருகே. அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க, மேடைகளில். இப்படி சொன்னாங்க புரியும். வழி அருகே. அவனுடைய கருத்து என்னவென்றால், பாதை காட்டும், வழிகாட்டும், சரியான பாதையில் உங்களை கொண்டு போய்விடும். இன்றைக்குத்தான் பேர் பலகை, ஜிபிஎஸ். ஆனால் அன்றைக்கு ஜிபிஎஸும் இல்லை, அன்றைக்கு பேர் பலகையும் இல்லை. ஆனால் ஞானம் உள்ளவனை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பது ஞானம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி மொபைல் இருக்கிறது, ஜிபிஎஸ் இருக்கிறது, அங்கங்கே பெயர் பலகையில் இருக்கிறது, இந்த பாதை அங்கே போகிறது. ஆனால் அன்றைக்கு பாதை தெரியாத ஒரு காலங்கள். நான் சொல்வது 2 பாதைகள். ஒன்று, இந்த வழின்னு தெரியல, எங்கே போவதுன்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்கிறது, ஞானம் உன்னை சரியான பாதையில் நடத்தும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஞானம், அறிவு உன்னை தவறான பாதையில் நடத்தும். ஆனால் ஞானம் உன்னை சரியான பாதையிலே கொண்டு போய் சேர்க்கும்.
இன்னைக்கு பாருங்கள், அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளுக்கெல்லாம், அவனோட சேராத, இவனோட சேராத, அவனோடு பழகாத. ஏன் தெரியுமா? அது உங்களை ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஆனால் ஞானம், இட் ரீச் த ரைட் பிளேஸ், த ரைட் டைம். உங்களை சரியான பாதையில் சரியான நேரத்தில் கொண்டு போகும். இந்த நேரலிலே பார்க்கிறவர்கள் ஜெபியுங்கள், ஆண்டவரே நான் போகும் பாதை சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இப்பொழுதுதான் ஒரு தொலைபேசியிலே ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் தவறான வழி நடக்கிறார், மனைவி துணை போகிறார். அவருடைய பாதை தவறு, அவர் பேச்சு தவறு, அவர் சொல் தவறு, ஆனால் மனைவி துணை போகிறார்கள். அதே போலதான் மனைவி தவறான வாழ்க்கை வாழ்கிறாள், கணவர் துணை போகிறார். எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் சத்தம் கேட்டீங்கன்னா நீ சரியான பாதையிலே செல்லுவாய். தவறு, அதாவது ஒருவேளை அறிவு சொல்லும் இதில் போ, உணர்ச்சி சொல்லும் இதில் போ, உறவுகள் சொல்லும் இதில் போ, ஆனால் தேவன் சொல்லுவா இதில் மட்டும் நீ போ. இன்றைக்கி திருமணங்களில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? எல்லா திருமணங்கள்லையும் விரிசல், அதில் போராட்டம், நிம்மதி இல்லை, எப்போ அது வெளியே வரலாம். என்ன காரணம் என்றால் தேவன் காட்டும் பாதையில் நடக்க மனதில்லை. அன்றைக்கு அது ஒன்றும் தெரியாது, ஆனால் அது போக போக நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சமாக இருக்கும். அன்றைக்கு இருளாக இருக்கும். நான் சொல்லுங்க புரிய நினைக்கிறேன். அன்னைக்கு ஏழ்மை, அன்னைக்கு வறுமை. அந்த பையனோ பெண்ணோ, அன்னைக்கு அந்த பையன் ஏழ்மையில் இருந்தான், நல்ல வீடு இல்லை, வசதி இல்லை. ஆனால் தேவன் காட்டும் பாதையில் அந்த மகனோ மகளோ சென்றால் அந்த பாதையெல்லாம் பிரகாசமாக இருக்கும். எனவே தான் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். இன்றைக்கு இந்த பெற்றோர் பண்ணுகிற மிகப்பெரிய தவறு என்னவென்றால் அந்த சூழ்நிலையை பார்க்குறாங்க. சின்ன வீடு, வாடகை வீடு, புரியுது அவங்களுக்கு இல்லை. என்னை கேட்கிற யாரானாலும், when you go in the path of wisdom you will be flourish. அந்த வார்த்தையை நான் திரையிலே போட்டிருக்கிறேன். தேவன் காட்டும் பாதையில் நடந்தால் தோல்வி இல்லை, ஏமாற்றம் இல்லை, கலக்கம் இல்லை, குழப்பம் இல்லை, கண்ணீர் இல்லை. ஒரு சின்ன கேள்வி, நான் தெரிந்தெடுத்த பாதை தேவன் காட்டின பாதை தானா? திரும்ப சொல்லுகிறேன், நான் தெரிந்தெடுத்த இந்த பாதை தேவன் காட்டின பாதை தானா? இல்லை அறிவு, உணர்ச்சி, யாரோ சொன்னாங்க, இப்படி சொல்கிறாங்க இல்லையா? நீ என் அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன், என் தங்கச்சி மேலே கல்யாணம் பண்ண நான் தற்கொலை பண்ணிப்பேன். கவனிங்க, அது ஒரே நாளை முடிந்து போகிற ஒரு துக்கம். ஆனால் தவறான பாதை நடக்கும்போது காலமெல்லாம் துக்கம். வேதம் சொல்கிறது, நான் கூப்பிடுகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் அவனை கூப்பிடுறேன்? அதாவது உன் வாழ்க்கை பிரகாசிக்க, உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க. அது மட்டுமல்ல, அதில் ஒரு அழகான வார்த்தை வருகிறது 2ஆம் வசனத்தினுடைய முதல் வரியில, மேடை. என்னங்க தெரியுமா? ஆங்கிலத்தில் டாப். தேவன் உன்னை மாபெரும் சபையில் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நான் போட்டிருக்கிறேன், ஞானம் எப்போதுமே உன்னை டாப் மோஸ்ட் இடத்தில் நிற்க வைக்கும். என்னை கேட்கிற யாரானாலும், நீங்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பேதையாக இருக்கலாம், பட் when you follow the wisdom you will be the top most. இந்த தேர்வு நேரங்களில் இந்த விளம்பரங்கள் பண்ணுறாங்க, எங்கள் பள்ளியிலே படித்த டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட். நான் சவாலை சொல்லுகிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், when you follow the wisdom of God, தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டால், தேவ ஞானத்தில் வளர்ந்தால், you will be top in your family. உங்கள் குடும்பத்தில் டாப்பாக இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி, என் குடும்பம் நான் டாப்பாக இருப்பேன், அதுக்கு நானே சாட்சி. படிப்பறியாத ஒரு தாய் தகப்பன், 8ஆம் வகுப்பிலே தோல்வி, கல்லூரியிலே 3 முறை தோல்வி. ஆனால் ஒன்று தெரியும், ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஞானத்தின் பால் நடக்கும்போது சொல்லுங்க, எப்போதும் உயர்வு சரிவே இல்லை. சரி வரா மாதிரி தெரியும், ஆனால் ஞானம் உங்களை தூக்கி விட்டுரும். சொல்லுங்க எப்போதும், சொல்லுங்க எப்போதும் த டாப் மோஸ்ட் பிளேஸ். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது ஐ பிளேஸ், மேடைகள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தேவன் எங்கே கொண்டு போவார்? நீங்கள் எதிர்பார்க்காத மேடைகள், எதிர்பார்க்காத இடங்கள், எதிர்பார்க்காத கூட்டங்களுக்கு உங்களை கொண்டு போவார். என்னை கேட்கிற யாரானாலும், நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிரேசில் என்ற இடத்துல 32,000 மக்கள் கூடியிருந்த ஒரு கூடுகையில் பேசினேன். அதை நான் இங்கே அந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இது ரீல் கிடையாது,
32,000 பேர் கூடுகிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் சாவ் போலோ, பிரேசிலுடைய தலைநகரத்தில். எனக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிற வரை இந்திய கொடி பிடித்த 2 அந்த பாதுகாவலர்கள் பிரசங்கம் முடியிருக்க வரைக்கும் நான் சொல்ல வந்த கருத்து தான், அதாவது ஞானத்தை பின்பற்றுங்கள். உலகத்தில், குடும்பத்தில், சமுதாயத்தில், உறவுகளில் கர்த்தர் உங்களை டாப்பாக வைப்பார். தமிழ் வேதத்தில் மேடைகள், மேடைனா இது கூட ஒரு மேடை தான். அரசியல் மேடையில் இல்லை, சினிமா மேடையில் இல்லை. அதெல்லாம் கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஜொலிப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் இந்த மேடை நிற்கிறவங்க காலாகாலமாக ஜொலிப்பார்கள். ஒரு சாது சுந்தர் சிங் ஜொலிக்கிறார், ஒரு டிஜிஎஸ் ஜொலிக்கிறார். நமக்கு முன்பாக எத்தனையோ பசுத்துவாங்க டாக்டர் பில்லி கிரஹாம் இன்றும் ஜொலிக்கிறார், ஓரல் ராபர்ட்ஸ் ஜொலிக்கிறார். அப்படியானால் தேவன் தரும் மேடை உன்னை பிரகாசிக்க பண்ணும். நீ சில பேர் மேடை விரும்புகிறாங்க. நிறைய பேர் பாஸ்டர் பார்த்துருக்குறேன், நான் வந்தால் மேடையில் உட்கார வைப்பீங்களா? அன்றைக்கி ஒருத்தர் நான் பார்த்து கேட்டேன், ஏன் நீங்கள் கூட்டத்துக்கு வர மாட்டேறீங்க, ஊழியர் கூட்டத்துக்கு, என்னை மேடையில் உட்கார வைக்க மாட்டேன்றாங்க. ஹலோ, ஞானம் உங்களை மேடையில் உட்கார வைக்கும். டாப், அந்த மேடை என்ற வார்த்தைக்கு தமிழ் விளக்கம் என்னவென்றால் உயர்ந்த ஸ்தானம். அது யாருக்கு தெரியுமா? அந்த உயர்ந்த ஸ்தானம் யாருக்கு தெரியுமா? நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது 5ஆம் வசனம், பேதைகள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள், ஆங்கிலம் தெரியாது, இலக்கணம் தெரியாது, இலக்கியம் தெரியாது, மொழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பேதை என்றால் கவனிங்க, ரொம்ப டல், நீ மக்குன்னு சொல்கிறமே அவங்க தான். ஆனால் அந்த மக்க கூட ஆண்டவர் மேடையில் உட்கார வச்சிருவார். ஆமேன். எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறோமே, எத்தனையோ ஊழியர்களை பார்த்துருக்குறேன். இங்கே வந்து போயிருக்கிறாங்க இல்லையா? ஒரு குப்பை பொறுக்கின, அதிலே வாழ்ந்த, படிப்பறிவே இல்லாத, பள்ளியில் ட்ராப் அவுட் ஆன எத்தனையோ மனிதர்களை கர்த்தர் இன்றைக்கு மேடையில் உட்காந்து அழகு பார்க்குறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களே அழகு பார்ப்பார். ஆனால் என்ன தெரியுமா? முதல் வார்த்தை, கூப்பிடும்போது தலை கீழே போட்டுறக்கூடாது. கூப்பிடும்போது அதை கொஞ்சம் கேட்கணும், கூப்பிடும்போது அதை பார்க்கணும். நீ தான் படித்தேன், ஒரு முறை எழுதுவது 100 முறை கேட்பது சமமா? ஒரு முறை எழுதுவது 100 முறை கேட்பது சமமா? புரியவே இல்லைல்ல? ஒரு முறை எழுதுவது, டைரி கூட கொடுத்துருக்குறேன், எழுத படிக்க தெரியாத பரவாயில்ல. கவனிங்க, மேடையில் யாரை உட்கார வைக்கிறாரு? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஒத்துக்கணும். உள்ளே வரும்போதே நான் ஒன்றில் ஆண்டவரே, என் ஞானம், கல்வி, செல்வங்கள் ஒன்றுமே இல்லை, இன்னும் நான் குழந்தையாக தான் இருக்கிறேன், இன்னும் உண்மை நேசிக்கிறேன். நேற்று இன்னொரு வாசகத்தை வாசித்தேன், ரொம்ப தொட்டது. எவன் ஒருவன் தேவனை அதிகமாக அன்பு கூறுகிறானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. எவன் ஒருவன் தேவனை அதிகமாய் அன்பு கூறுகிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அப்போ பெரியவர்கள் பரலோகத்தில் பெரியவளாக இருக்கிறதில்ல, ஒரு பேதைகளைத்தான் கர்த்தர் பரலோகத்தில் பெரியவளாக்குறார். நம்ம நினைக்கிறோம் அவர் இருப்பார், இவர் இருப்பார், பிஷப் இருப்பார், டாக்டர் இருப்பார்னு. இருக்க மாட்டாங்க. என்னை சிந்திக்க வைத்த வார்த்தை, அதாவது ஒரு பேதை ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். எங்கே உட்கார்றானா? ஆமேன் சொல்லுங்க. நிற்கிறது. 2ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை சொல்லுங்க. மேடையிலே என்னை கேட்கிற நீங்க கூட மேடையில் நிற்கலாம், பாடலாம், ஜெபிக்கலாம், ஆராதனை நடத்தலாம், ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஏன் தெரியுமா? அறிவு உங்களை கொண்டு போகாது, தேவ ஞானம் உங்களை கொண்டு போகும். என்னுடைய அனுபவம் அதுதான். மொழி தெரியாத பல நாடுகள், வியட்நாம், கம்போடியா, ரஷ்யா, போலந்து, செக் ஸ்லோவேக்கியா, இதெல்லாம் மொழியை கொஞ்சம் கூட வாயில நுழையாது. பலமுறை கொரியா, மொழியே தெரியாது. அதுவும் இந்த செக் ஸ்லோவேக்கியாலாம் கம்யூனிஸ்ட் நாடுகள். ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, சைபீரியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, மொழியே தெரியாது. ஆனால் ஆண்டவர் மேடையில் நிற்க வைத்திருக்கிறார். ஞானம் உங்களை மேடையில் நிற்க வைக்கும். புரியுது? நிறைய பேர் மேடை விரும்புகிறாங்க. என் பிள்ளைக்கு பாட வைங்க, என் பொண்ணை பாட வைங்க, என் பேத்தியை பாட வைங்க. வேண்டாம், ஞானம் இருந்து ஆண்டவரே மேடையில் நிறுத்துவார். மேடை விரும்பாதீர்கள், மேடை உங்களை தேடி வரும். இதில் ஒரு போட்டி,
அவரையே பாட வைக்கிறீங்க, இவரையே பாட இல்லைங்க. ஞானம் இருந்தால் மேடை உங்களை தேடி வரும். தேவ கிருபையினாலே பேச நாட்கள் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அழைப்புகள் அதிகம், ஆனால் அதை செயல்படுத்த நேரம் இல்லை, காலம் இல்லை, அதற்கேற்ற சுகம் சில இடங்களில் இல்லை. நான் சொல்ல வந்த காரணம், மேடை நீங்கள் தேடி போகாதீங்க, மேடை உங்களை தேடி வரும். பாடணுமா, உங்களை தேடி மேடை வரும். இந்த மேடை வரலாம், இன்னொரு மேடை வந்துடும். புரியல? இந்த மேடை வரலன்னா இன்னொரு மேடை. அது என்ன மேடை? எரிமேடை. சொல்லுங்க. நிற்கிறது. அதர் நிற்க செய்வார். சொல்லுங்க. இதே மேடையில் நிற்பேன். வருஷத்தில் ஒரு நாள் இல்லை, பல முறை. நீங்கள் எத்தனை பேர் ஜெபிங்க? வருஷத்தில் ஒரு நாள் நான் நிற்க கூடாது ஆண்டவரே, அடிக்கடி நிற்கணும். ஆமாம், சொல்ல முடியாதா? இது அறிவாளிக்கா ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க. இஸ் நாட் ஃபார் அகாடமிக். அதை போட்டிருக்கிறேன் பாருங்க. இதை யார் தெரியுமா? யாருக்கு என்று சொன்னால் 7ஆம் வசனம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க. இது இல்லை, அகாடமிக், பேதைகளுக்கு அல்ல. நாட் அகாடமிக். அகாடமிக்னு தெரியுமா? படிப்பறிவு, பல்கலைக்கழக அறிவு தான் அகாடமிக். கல்லூரி எல்லாம் என்ன பார்க்குறாங்க? எனக்கு எல்லாரும் பையன் என்ன படிச்சிருக்கிறான், பொண்ணு என்ன படிச்சிருக்குது, என்னங்க எந்த காலேஜ் படித்தது, ஓ அந்த காலேஜா, என்னங்க அந்த ஸ்கூலா, ஹலோ எந்த ஸ்கூலில் படித்தாலும் ஞானத்தை அவர் தான் தர்றார். ஒன்று சொல்லட்டுமா? வருத்தப்படக்கூடாது. அதாவது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. உங்கள் பிள்ளை படிக்குதே, அதெல்லாம் கேள்வியே இல்லை. உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். மேடையில் நிறுத்துவது என்னுடைய படிப்பா, தேவ ஞானமா? அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ தான் அவங்க ஒரு கார்டு கொடுத்தாங்க, 10-12 டிகிரிக்கு. அந்த கார்டு நல்லது தான், அந்த உழைப்பு நல்லது. ஆனால் அது மேடையில் நிற்க வைக்குமோ நிற்க வைக்காதோ, இது என்ன மேடையில் நிற்க வைக்கும். புரியுதா? எங்கள இடத்துலையும் 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க, 2 வார்த்தை சொல்லுங்க. அன்றைக்கி மோகன்சியோட பேசும்போது சொன்னார், எனக்கு பிரசங்கம் கேட்குற வாய்ப்பே இல்லைங்கய்யா. பிரசங்கம் பண்ணுற எங்கேயோ பிரசங்கம் கேட்கலான்னு நினைப்பேன், போய் உட்காருவேன், 2 வார்த்தை பேசிட்டு போங்கன்னுவாங்க. யோசித்து பாருங்க. 2 வார்த்தை சொல்லிட்டு போங்கய்யா. அப்படியானால் அந்த 2 வார்த்தை சொல்லுவதற்கு நம்ம உயர்த்துவது தேவ ஞானம். நீ நிறைய பேர் மேடை விரும்புகிறாங்க, போஸ்டர் விரும்புகிறாங்க, பெயரை விரும்புகிறாங்க, புகழ விரும்புகிறாங்க. இல்லை, இது உங்களை உயர்த்தும். அந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்க. அது வார்த்தை, அடுத்த வார்த்தை எங்கெல்லாம் கொண்டு போக தெரியுமா? அது நார்ச்சந்தியில். அது 2 அர்த்தம் உண்டு. நார்ச்சந்தி தான் என்ன பாருங்க, 4 இடம் கூடுகிற இடம். என்னங்க 4 இடங்கள் என்ன சொல்லப்பட்ட 4 இடங்களும் என்ன பாருங்க. எல்லாரும் நேரில் பார்க்கிறவர்கள் 4 இடங்கள் கூடுகிற இடம். அப்படியானால் உங்களை கொண்டு ஞானத்தை பெற்றவன் 4 திசைகளுக்கு வழிகாட்டுவான். ஞானத்தை பெற்றவன் 4 திசையின் மக்களுக்கு வழிகாட்டுவான். கருப்பனுக்கும் காட்டுவான், வெள்ளையனுக்கும் காட்டுவான், இந்தியனுக்கும் காட்டுவான், எல்லா ஐரோப்பியரும் காட்ட முடியும். 4 இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? வசனம் போடுங்க. 4 சந்தி. அது வேற. 4 சந்தில் நாத்தம் எடுக்கிறது அது வேற. ஆனால் ஞானம் உள்ளவனை 4 திசையில் இருக்கிற மக்களுக்கு அறிவை போதிப்பான். அவன் சொல்ல மாட்டீங்களா? 4 திசையில் வடக்கே இருக்கலாம், தெற்கே இருக்கலாம், கிழக்கே இருக்கலாம், மேற்கே இருக்கலாம். அத்தனை பேருக்கும் உன்னை கொண்டு கர்த்தர் ஞானத்தை வழங்க பண்ணுவார். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தர் மேற்கே இருந்து வந்தார், ஒருத்தர் கிழக்கே இருந்து வந்தார். போன வாரம் ஒருத்தர் மேற்கே இருந்து வந்தார், ஒருத்தர் கிழக்கே இருந்து வந்தார், இன்னொருத்தர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தார், இன்னொருத்தர் ஐரோப்பியாவிலிருந்து வந்தார், இன்னொரு கொரியாவிலிருந்து வந்தார். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது அடுத்த விஷயம். சொல்லுங்கள். ஞானம் நீங்கள் 4 திசைகளுக்கு என்னை கொண்டு போகும். நம்புறீங்களா? 4 திசைகளுக்கும் நம்புறீங்க? நீங்கள் நான் அப்படிலாம் போனதுக்கெல்லாம் காரணம் படிப்பு இல்லை, பணமும் இல்லை, யாரும் என்னை தூக்கி விடலை. ஞானம் என்னை 4 திசைகளுக்கு என்னை கொண்டு போனது.
உங்களை கொண்டு போவாதா? எனக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரியா? எனக்கு வேணா உங்களுக்கு சுண்ணாம்பா? அப்படி இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பட்சபாதமும் அட்லீஸ்ட் 4 தெருக்குள்ளே கொண்டு போவார். இங்கே 4 திசைகள் போட்டு தேங்க்யூ, இதை பார்த்தீங்களா? அந்த நடுவில் உங்களை நிறுத்துவார் ஆண்டவர். நடுவில் உங்கள்கிட்ட கேட்பாங்க, எப்படிங்க பரலோகத்துக்கு எப்படிங்க போகணும்? நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கை மாறிச்சு? இப்படி இருந்தீங்களே, எப்படி ஆயிட்டீங்க? புரியவே இல்லை. உங்களை பற்றி இப்படிலாம் சொன்னாங்களே, அப்படிலாம் நீங்கள் இல்லையே. யாருக்கு எங்கேருந்து வருவாங்க எல்லாரும்? சொல்லுங்கள். நீங்கள் மையத்தில் இருப்பீங்க, 4 திசைந்து உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் நம்மளை கடங்கார தான் தேடி வரான். ஆனால் அழகாக பண்ணார். அந்த ஒரு பழைய பாடு, வானங்கள் வழி திறக்கும், பூதங்கள் விடிந்து போகும், நார்த்து திசை நின்று மக்கள் கூடிடுவார். என்ன பண்ணுறது? வானங்கள் வழி திறக்கும், பூதங்கள் கடந்து போகும், நிற்கும். அது எம்எல் ஜெபசையாவுடைய பாடல். நடுவானத்தில் 4 திசையிலிருந்து மக்கள்களை தேடி வருவார்கள். நம்புறீங்களா? ஆமாம், 4 தெரு உங்களை தேடி வருவாங்க. எதிர் தெரு, பக்கத்தெரு, அந்த சைட் தெரு, எதிர் தெரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்து 4 தெரு உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி வர வேண்டாம், அவங்களை தேடி வருவார்கள். அவங்க இடத்துல விசாரிப்பார்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் எப்படிங்க இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடு, எப்படி இந்த ஆள்கிட்ட நீங்கள் வாழறீங்க, எப்படி இந்த சூழ்நிலை சமாளிக்கிறீங்க, இப்படி நீங்கள் ஜீவிக்கிறீங்க சொல்லலாம். அவருடைய ஞானம். சம்பாதிக்க ஞானம் தராரு, செலவு பண்ணவும் ஞானம் தராரு. நிறைய பேருக்கு சம்பாதிக்கிற ஞானம் இருக்குது, ஆனால் செலவு பண்ண ஞானம் இல்லை. இஷ்டத்துக்கு யாரை பார்த்து புறப்படாதீங்க. ஆனால் இதை விரும்புங்க. எதை விரும்புங்க? ஆண்டவரே, 4 திசை இருக்கிற மக்கள் இடத்துல வரணும், சபைக்கு வரணும். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு தேவை என்னது? புரியுதா உங்களுக்கு? என்ன எல்லாரும் கேட்குறாங்க, என்ன படிச்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன டிகிரி வாங்கியிருக்கிறீங்க? அந்த அம்மா 10 டிகிரி கொடுத்தாங்க. இப்போது நான் போட்டது ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆசை தான் போட்டுக்கணுன்னு. என்ன பார்க்குறீங்க? எனக்கு ஆசை தான் போட்டுக்கணுன்னு இல்லையே, ஆனால் அது இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கேருந்து அடுத்து ஒன்று வார்த்தை போட்டிருக்குது. ஒரு நிமிஷம். இந்த நாற்சந்தி என்ன பாருங்கள், எல்லாரும் என்ன பாருங்கள். வாழ்வின் பாதைகளை சந்திக்க பலன் கொடுக்கிறது, கிருபைகளை கொடுக்கிறது. 4 திசையும் ஒரே மாதிரி இருக்குமா? 4 திசையும் ஒரே மாதிரி இருக்குமா? மேடு பள்ளம். ஒன்று ரொம்ப பள்ளம், இன்னொன்று ரொம்ப உயரம், இன்னொன்று ரொம்ப ஆழம். ஒன்று சேறு, ஒன்று சகதி. ஆனால் தேவன் ஞானம் தரும்போது சேற்றையும் சந்திக்க முடியும், சகதிகளையும் சந்திக்க முடியும், பள்ளங்களையும் சந்திக்க முடியும், மலைகளையும் சந்திக்க முடியும், ராட்சர்களையும் சந்திக்க முடியும். இந்த 4 திசைக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? 4 பிள்ளைங்க, 4 பிள்ளையும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அந்த வேறு வேறு மாதிரி இருக்கிற பிள்ளைகளை ஞானத்தால் அந்த திசை திருப்புவேன். உனங்க எங்கே கொண்டு வைக்கிறாரு? அந்த திசையில் அல்ல, இந்த திசையில் அல்ல, அந்த திசையில் உன்னை நான் மையமாய் வைக்கிறேன். ஆமே. ஞானத்தை பெற்றவன் பாருங்க, 4 திசையில் இருக்கிறவனுக்கும் ஆலோசனை சொல்ல முடியும். சொல்ல மாட்டீங்களா? அது உண்மை, உண்மை, உண்மை. இது எப்படி ஸ்டீஃபன், இந்த வசனம் எப்படி, இதுக்கு என்ன விளக்கம்? பார்க்குறீங்களா? இதுக்கு என்ன விளக்கம்? யாரு இங்கே இருக்கும் கேட்குறதில்ல, சொன்னாலும் அது கேட்டுக்கிறது இல்லை. 4 இல்லை சொல்லுங்கள். தேவனே, எங்கிட்ட அப்படி கேட்கணும், எங்கிட்ட அப்படி நான் தூங்கினே இருக்கணும், அவங்க கேட்டுனே இருக்கணும். என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே. என் படிப்பை பார்த்து யாரும் என்கிட்ட ஒன்றுமே கேட்குறதில்ல. நான் அழைக்கிறவரை என் படிப்பை கேட்டதே கிடையாது. நீங்கள் என்ன படிச்சுருக்கிறீங்க நான் அடிக்கடி கேட்பேன். நேற்று கூட ஒரு மீட்டிங், அதில் ஒரு பிரபலமான பிரசங்கர் வருவார். நாளைக்கு ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுறேன். டாப் மோஸ்ட் ப்ரீச்சர்ஸ்லாம் வராங்க அங்கே. இப்போ தான் அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவர் நாளைக்கு திருமணம், போன வாரம் அவங்க அப்பா மறிச்சிட்டார். பையனுக்கு நாளைக்கு திருமணம்.
ஏன் நீங்களே எங்கள் கணவர் மறிக்கும்போது சொன்னார் நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், அவ்வளோ பெரிய ஊழியக்கார் வர்றாரு, பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் வராங்க, இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார் சாகும்போது சொல்லிட்டு போனார் அவர் தான் நடத்தணும் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, அந்த ஒன்று தான், நம்பர் 1 தான் அது. 8ஆம் வசனத்தினுடைய பணத்தை விரும்பாதீங்க, பொண்ணை விரும்பும் பூமியில் அவரை விரும்புங்க, எல்லாம் பொண்ணெல்லாம் தேடி வந்துடும். சொல்லுங்க ஜன்னல், அந்த வேற ஜன்னல் இல்லை, ஒரே ஜன்னல் தான் கல்யாணத்தில். இந்த ஜன்னல் உடஞ்சி போகுது, அந்த ஜன்னல் எதுக்கு தான் இவங்க இப்படி பண்ணுறாங்களே தெரில எனக்கு. வசதி இருக்குதுல்ல, ரைட். ஜன்னல் உலகத்தை பார்க்க, மனிதர்களை பார்க்க, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்க. சொல்லுங்க, உலகத்தை பார்க்க, மனிதர்களை பார்க்க, மனிதனுடைய உள்ளான ஆழங்களை பார்க்க. இப்போ இந்த அம்மா பார்த்தா என்ன தெரியுமா? இந்த அம்மா பார்த்தா பரவாயில்ல, நம்மளை ரொம்ப மதிக்கிறாங்க இந்த அம்மா, அது என் பார்வை. ஆனால் ஞானத்தின் பார்வையில் பார்த்தா ஆண்டவர் சொல்லுவார், ஜாக்கிரதையாருரா, அந்த மட்டும் ஜாக்கிரதையாரு. அது கழுகு பார்வை, சுட்டெரிக்கும் பார்வை, உன்னை ஒரு மாதிரியாக பார்க்குது, பேக்கெட்டில் போட்டுக்கணும், ஜாக்கிரதையாரு. இது சொல்லுது. அதை எங்கள் ஐயா கிட்ட கற்றுக்கினேன். பேசினே இருப்பார் ஒருத்தர்கிட்ட, ஸ்டீஃபன் இடத்த காலி பண்ணுவார். என்ன பேசிட்டு இருந்த திடீர்னு காலி பண்ண சொல்கிறாருன்னு நினைப்பேன். அவர் வயசு என்ன, இடத்த காலி பண்ணு ஸ்டீஃபன் வார். நான் கேட்பேன், ஏன்னு இருந்தால் ரொம்ப பிரச்சனை, எடுத்து காலி பண்ணுவார். அப்படியே சொல்லுவார். அந்த ஆள் கூட கேட்கும், வேற ஒன்று கூட சொல்லுவார், நான் சொல்லக்கூடாது இப்போ, வாழை தூக்கிடுச்சு அப்படின்வார். ஏன் நம்ம இவங்ககிட்ட மாட்டி நாசப்படுறோம்? நம்பர் 1, 8ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன இல்லை, அதுதான் யாரை பார்க்கலாம்? உலகத்தையும் பார்க்கலாம், உலக மனிதர்களை பார்க்கலாம், அவருடைய உள்ளத்தையும் பார்க்கலாம், அவங்க எப்படி யோசிக்காங்க பார்க்கலாம். ஏன்னா ஞானம் அது சொல்லும். அந்த அம்மா பாரு, இப்போ தோத்துறன்னு சொல்லுது, பல்ல கட்சினது பற்றியா? உன்னை வெளியே போய் ஒரு மொழி பண்ணிடும், உன்னை காலி பண்ணுறதுக்காகவே தோத்துற சொல்லுது. இப்போ அது என்னடி பார்க்குறீங்க? உங்களே சொல்லலை, பொதுவாகவே சொல்லுங்கள். ஜன்னல் வழியாய் யார் வராங்க, யார் போகிறாங்க பார்க்கலாமா? இதுக்கு ஜன்னல் வச்சுக்குது, வெளிச்சத்திற்காக, காற்றுக்காக, யார் வராங்க யார் போகிறாங்க. இப்போ சிசிடி கேமரா, அப்போல்லாம் சிசிடி கேமரா இல்லையே, ஜன்னலில் பார்க்கலாம் இல்லை யார் வராங்கன்னு. அப்படின்னா இந்த ஞானம்தான் உங்களுக்கு ஜன்னலே. அது வழியாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பார்த்துக்கலாம். இந்த அம்மா வெள்ளையாக கருப்பா அது இல்லை, அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை பார்க்கலாம், சிந்தைகளை பார்க்கலாம், உணர்ச்சிகளை பார்க்கலாம், அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான நேர்மறையான சிந்தனை கூட நீங்கள் பார்க்கலாம். என்ன வேணும்? புரியுதா உங்களுக்கு? அதுக்கு சைக்காலஜி படிக்கணும் அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது மனநலம் மருத்துவம், அதாவது பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் எங்கே இருக்கார்? சில இடங்களில். ஆமாம், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் எங்கே தான் இருக்கிறார்? பைத்தியார் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். புரிய மாட்டேங்குது. அப்போ இதை படிங்க, உலகத்தை பார்க்கலாம். உலகன்னா அது இல்லை, இந்த உலகம் இல்லை, உலக மனிதர்களை பார்க்கலாம், உலகத்தினுடைய தன்மைகளை பார்க்கலாம். புரியுங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், காசு இருக்குதா? 10 ரூபா இருக்குதா? 9 ரூபா வச்சுக்க, 9 ரூபா வச்சுக்க. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க கஞ்சன்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். கஞ்சம் என்பது யாருக்கும் பயன்படக்கூடாது என்று விரும்புவது. சிக்கனம் என்பது யாரோ ஒருவருக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்புவது. சிக்கனமாக இருங்க. புரியுதா உங்களுக்கு? போதும், 150 ரூபாய்க்கு போதும், இதுக்கு 100 ரூபா போதும். உங்களால் முடியுமா? அப்படி இருந்தீங்கன்னா மேடையில் உட்காரலாம். புரியுதா உங்களுக்கு? எங்கே உட்காரணும்? கீழே இருக்கணுமா காலம் ஃபுல்லாக? சொல்லுங்கள், மேடையில் உட்காரணும். 4 திசை இருக்கிற மக்கள் எங்கிட்ட வந்து என்ன கேட்கணும்? சின்ன கிளிங்க கூட யாரும் வந்து ஆலோசனை கேட்குறாங்களா? எப்படி சிஸ்டர் இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இது எப்படி செய்யலாம் கேட்குறாங்களா? என்கிட்ட துட்டு இல்லை பாஸ்டர்லாம் கேட்கலன்னு சொல்லுவீங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. எனக்கு ஒரு போதகர் தெரியும். எனக்கு ஒரு போதகர் செம்பரம்பாக்கத்தில் இருந்தார், தீமுத்துன்னு ஒரு பேர். படிப்பறியாதவர். என்னோட எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட நான் கேட்பேன், எல்லாம் கேட்பேன்.
குடும்பம், வாழ்க்கை, பிள்ளைகள், திருமணங்களை கூட கேட்பேன். படிப்பையில் அப்படி ஞானம் இருந்தது அந்த மனுஷங்கிட்ட. சொல்லுங்க, ஞானம் இருந்தால் சொல்லுங்க 4 ஜனங்களை தேடி வருவாங்க. அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க, இதை பண்ணலான்னு பார்க்குறேன், இதை பண்ணலான்னு பார்க்குறேன், இதை செய்யலான்னு பார்க்குறேன், இதை அங்கே போகலான்னு பார்க்குறேன், புரியுதா உங்களுக்கு, இந்த வீடு குடி போகலான்னு பார்க்குறேன், இந்த பொண்ணு பார்க்கலாம்னு பார்க்குறேன், இந்த பையனை பார்க்குறேன் உன்ட்ட கேட்பாங்க. எனக்கு என்ன இருக்குது? ஞானம் என் கூட பிறக்கலை, நான் பேதையாக இருந்தேன், ஆனால் என்னை கத்த ஞானம் உள்ளவனாக மாற்றினார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், பேதை சத்தமாக. அடுத்து சொல்ல போகிறேன். அடுத்து ஒரு சத்தம், அது ஒரு போட்டுருது, பட்டணத்தின் முகப்பு. எல்லாம் சொல்லுங்க, பட்டணத்தின் முகப்பு. எல்லாம் சொல்லுங்க, பட்டணத்தின் அர்த்தம் தெரியுமா? அதாவது அது முன்னால் இருக்கும், இதெல்லாம் பின்னால் இருக்கும். இப்படி சொன்னாலும் போகிறேன். தேங்க்யூ. வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் தீர்வு. புரியல? சைதாப்பேட்டைக்குள்ளே வராமல் சென்னைக்குள்ளே வர முடியாது. நுழைவாய் தாம்பரம். அதே போல் ஆந்திராவிலேருந்து வரத்துக்கு கும்முடி முண்டி வராமல் ஆந்திரா சென்னைக்குள்ளே வர முடியாது. என்ன பார்க்குறீங்க? கல்கத்தாவில் வரணும்னா எங்கே தான் வரணும்? கும்முடி முண்டி வழி, பேசம்பள்ளி வழி தான் வரணும். அதுதான் ஜங்ஷன். கோயம்புத்தூர்லேருந்து வரணும்னா எங்கே தான் வரணும்? பேசம்பள்ளி வழி தான் வரணும். மதுரையிலிருந்து வரணும்னா எக்மோர் வழி தான் வரணும். தேவன் உங்களையே வாசலாக வைப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படி என்றால் உங்களை பிரதானமான ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றுவார். இல்லைங்க, நான் நேராக ஆந்திரா இருந்து நேராக நான் பிராட்வேக்கு வந்துடுவேன். இல்லை, எப்படி தான் வரணும்? பேசும்படி வழி தான் வரணும். நான் மதுரையிலேருந்து நேராக வந்துடுவேன். நீ ஏர்போர்ட்டுக்கு வந்தால் கூட மீனம்பாக்கம் வரணும். நேராக பிராட்வேக்கு வந்துட முடியுமா? முடியாது. சொல்லுங்கள், என்னை அநேகருக்கு ஒரு வாசலாக. சொல்லுங்கள், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி வந்த பிறகு தான் தெரியும், ஓ இவ்வளோ பெரிய சென்னையா. ஆந்திராவில் தெரியாது, ஆனால் சென்னைக்குள்ளே வந்த பிறகு தான் தெரியும், இவ்வளோ பெரிய சென்னை சுற்றி பார்க்க போகிறோம். புரியல? சொல்லுங்கள், ஞானத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா விசாலம் தெரியும், அழகு தெரியும், மேன்மை தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா ஒரு காலத்தில் வனாந்திரமாக இருந்தது, வனாந்திரம். ஆனால் கொலம்பஸ் என்ற ஒரு மனிதன் அந்த வனாந்திரத்துக்குள்ளே போனான். அந்த வனாந்திரத்தில் போய் இன்னைக்கு செல்வமிக்க அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அன்னைக்கு அப்படியானால் கொலம்பஸுக்கு ஆண்டவர் ஞானம் தந்தார். சொல்லுங்க, அநேகருக்கு ஒரு வாசலை என பயன்படுத்துவார். இன்னும் சொல்லட்டுமா? வாசலுக்குள்ளே வந்தவன் வாசலை தொட்டு கும்பிட்டா போவான். ட்ரெயினில் இருந்து வரான், என்னை கொண்டு வந்தீங்கம்மா, என்னை ஆந்திராலேருந்து கொண்டு வந்து ட்ரெயினே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நான் ஃப்ளைட்லேருந்து வரும்போது ஓடி வருவேன். ஏன் தெரியுமா? பேக் எடுக்கணும், செக்இன் போகணும், கஸ்டம்ஸ் போகணும், வெளியே வண்டியை பிடிக்கணும், ஓடி வருவேன். அந்த ஃப்ளைட்டுக்கு நான் தொட்டு கும்பிட்டதே இல்லை. சொல்லுங்கள், உங்களை யாரும் தொட்டு கும்பிட மாட்டாங்க. ஆனால் அநேகருக்கு நீங்கள் வாய்க்காலாக இருப்பீங்க. சொல்லுங்கள், அநேகருக்கு நான் வாய்க்காலாக இருக்கணும் ஆண்டவரே. அநேகருக்கு என்ன வாய்க்கால்? வாய்க்கால் இல்லை, காவிரி ஆய். அநேகருக்கு நான் ஒரு புரியுது உங்களுக்கு? அந்த வாய்க்காலை, ஆனால் இந்துக்கள் கூட பாருங்கள், அந்த கூவ நதி, அந்த காவிரி கூட அவங்க கும்பிட்றாங்க, தண்ணி கொடுக்குது, சோறு போடுது. நம்ம ஆட்கள் நன்மை செஞ்சவனை திரும்பி கூட பார்க்கறதில்ல. என்ன பெரிய நன்மை பண்ணிட்டார் அவர். சொல்லுங்கள், இந்த பட்டணத்துக்கே நான் தான் வாசல், இந்த தெருவுக்கே நான் தான் வாசல். அப்படின்னா உங்கள் வழியாக தான் ஒருத்தர் பரலம் போகணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களை அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கடைசியாக 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஞானம் பெற்றவன் நோபல், பியூட்டிஃபுல், ஹெல்ப்ஃபுல். நோபலுக்கு என்ன சொல்கிறது? நோபல், அதாவது ஞானம் பெற்றவன் கண்ணியமாக இருப்பான். ஞானம் பெற்றவன் நோபல், உத்தமனாக இருப்பான். ஞானம் பெற்றவங்ககிட்ட உத்தமம் இருக்கும். உத்தமம் இல்லைன்னு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நான் நாளைக்கு இடம் சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் போடுறீங்களா? அதை போடுறீங்களா? மாற்றி பேச மாட்டார்கள், ஒலிவு மறைவில்லால் பேசுவார்கள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கவனிங்க, கொஞ்சம் படிக்கிறீங்களா? ஞானத்தை உடையவர்கள் பொய் பேச மாட்டார்கள், பொய் பேச பயப்படுவார்கள். சொன்னார், ஒருத்தர் பொய் பேசுகிறான், அவங்கள்ட்ட ஏன்டா பொய் பேசுகிறான்னா அதுக்கு ஒரு பொய் சொல்லுவான்.
பொய் பேசுகிறவங்ககிட்ட ஏன்டா பொய் பேசுகிறோம், அதுக்கு ஒரு பொய் சொல்லுவான். இப்போ நான் கேட்டால் நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஏன் தாய் இவ்வளோ லேட்டுன்னா நீ உண்மையை சொல்லுவியா? சொல்ல மாட்டேன், அதுக்கு ஒரு பொய் சொல்லுவேன். அப்போ நான் பைத்தியக்காரன் ஆகிடுவேன். புரியவே இல்லை. ஸோ ஞானத்தை உடையவர்கள் பொய் பேச மாட்டார்கள், மாற்றி பேச மாட்டார்கள், ஒளியுமறை இல்லாமல் பேசுவார்கள். பாஸ்டர் நீ என்னை பார்த்து தான் பேசுனீங்களா? உங்களை பார்த்து தான் பேசினேன். என்ன தான் நீ நினச்சி பேசினேன், உங்களை தான் நினச்சி பேசினேன். நான் இருப்பேன்னு தெரில அடுத்த நாள் இங்கே. புரியுதா? ஞானம் உள்ளவர்கள் பொய் பேச பயப்படுவார்கள். ரெண்டாவது, அப்படி இல்லை பாஸ்டர், அது இப்படி தான் பாஸ்டர், நான் யாரையோ சொன்னேன், நீ தப்பாக நினச்சிக்கிறீங்களே, என்னை கேட்டிங்கன்னா நான் கட்டாயம் சொல்லுவேன் உங்களை தான் சொன்னேன். சொன்னால் சொல்லுவேன், சொல்லலாம் சொல்லலன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. நான் உங்களை பேசலைன்னா ஒத்துப்பீங்களா? இப்போது நான் இப்போ இந்த அம்மா பார்த்து உன்னை பற்றி நான் பேசலை, ஒத்துப்பியா? என்னை பற்றி தான் பாஸ்டர் பேசுனீங்க, நான் தான் பார்த்தனே, என்னை பார்த்தே பேசுனீங்க. யாரோ ஒருத்தர் பார்த்து பேச வேணவா? சொல்லுங்கள். ஞானம் உள்ளவர்கள் ஒளி மறைவு இல்லாமல், நான் சொல்ல புரியுதா? நம்ம எல்லாருக்கும் இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான், வரவே மாட்டேன்றான். புரிஞ்சா சரிதான். இதை வந்துடுறேன்ப்பா சாயங்காலத்தில் சொல்லுங்கள். மாற்றி மாற்றி பேசவே மாட்டாங்க. இது சொல்லட்டுமா? இப்படி பேசுகிறவங்ககிட்ட ஞானம் இருக்காது, அவர் போயிடுவார். சொல்லுங்கள். பொய் பேசுகிறவங்ககிட்ட, மாற்றி பேசுகிறவங்ககிட்ட, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவங்ககிட்ட ஆண்டவர் அவரே ஞானம், அவரே நீதி, அவரே மீட்பு. ஆமென். இல்லை எழுந்திருந்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். நோபல், பியூட்டிஃபுல், ஹெல்ப்ஃபுல். சொல்லுங்க. ஞானம் உள்ளவங்க ரொம்ப உயர்ந்த குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. என்னங்க, அவங்களோட இன்னும் கொஞ்சம் பேசலாமான்னு இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் பழகலாமான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் அவங்கள பார்க்கலாமான் இருக்கும். புரியவே இல்லை. ஞானம் உள்ளவர்கள் உத்தமமாக இருப்பாங்க, உயர்ந்த குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்போ பேச ஆசை வராதா? போ பாஸ்டர், வா பாஸ்டர், இதா பாஸ்டர், என்ன பாஸ்டர்? புரியுது. ஞானம் உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? உயர்ந்த குணம் இருக்கும். ஆமாம், அழகு இருக்கும். ஞானம் உள்ளவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. நாளைக்கு சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை. ஞானம் இருந்தால் அழகு வந்துடும். அழகாக இருக்கிறவங்களாம் ஞானமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவனை சொன்னார் அழகு, அதாவது அழகுள்ள ஸ்திரீ, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றின் முக்கி துளல்ல அழகு இருக்குது. ஆனால் சொல்றாரு, நீ பண்ணி மூக்குத்தின்றார். அழகு இருக்குது, ஆனால் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ பண்ணணும் இல்லை பையனுக்கு, பையனும் அதை பார்க்காத, அதை பார்க்காத, இதை பாரு, குணத்தை பாரு. அந்த பொண்ணு ஞானம் அதுதான் பாரு, ஞானமாக பேசுதான் பாரு. அப்படிப்பட்ட பொண்ணே வேணாம் பாருங்க. இதெல்லாம் அந்த ரெண்டாவது மாறிடும். ஆனால் உயர்ந்த குணம் மாறவே மாறாது. ஞானம் உள்ளவனுக்கு என்ன இருக்கும்? உயர்ந்த குணம் இருக்கும், உத்தமம் இருக்கும். நிறைய பேர் உத்தமமே இல்லை. வாயை திறந்தா பொய் 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 பொய். நான் பேரெல்லாம் சொல்லுவேன். ஏண்டா காசு தரல, சம்பளமே வாங்கலை பாஸ்டர்ன்றான் 3 மாதமா. எப்படி வேலைக்கு போகிறான் இவன்? வாங்கின காசு ஏண்டா தரலன்னா, நான் 3 மாதம் சம்பளமே வரலன்றான். புரியல. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஞானம் இருந்தால் என்ன வந்துடும்? நேர்மை வந்துடும். சொல்ல சூப்பர். நேர்மை இருக்கும், தைரியம் இருக்கும். நன்றி. ஞானம் இருந்தால் நேர்மை இருக்கும், கனிவாக பேசுவாங்க. ஆமீன் சொல்லுங்க. கனிவாக பேசுகிறவங்க தான் ஞானம் உள்ளவர்கள். எப்படி பேசணும்? தள்ளி போ, கொஞ்சம் தள்ளி போமா, கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. இன்னைக்கு ஃபாதர் என் கூட சுவாமிதாஸ் ஐயா உட்கார்ந்தார். அவர் கேட்பார், ஐயா தாசு எவ்வளோ பெரிய மனுஷன், அவர் இடிச்சுனே உட்காந்துக்கிற, கொஞ்சம் தள்ளி உட்காரையா அப்படின்னாரு. அவருடைய சபை அது, அவருடைய சபை.
திரளாக இருக்கிறாங்க, எல்லா சபையாரும் சேர்ந்து இருக்கிறாங்க அன்றைக்கி. ஏசு நம்ம அவர் இடிச்சுனே உட்காருங்க, ஐயா தனியாக பாவம் ஐயா கஷ்டப்படுற பாருங்க. நான் ஒன்றும் கஷ்டப்படவே இல்லை. சொல்லுங்கள், ஞானம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. இது இருந்தால் ஞானம் வந்துடும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் இருந்தால் நம்ம இழிச்சவாய் நினைக்கிறான். தோத்திரம் சிஸ்டர், தோத்திரம் சிஸ்டர், தோத்திரன்னு தோத்திரம் பண்ண மாட்டீங்களாம்மா? தோத்திரம் சிஸ்டர் திருப்பி சொல்ல மாட்டீங்களா? பைபிள் இருக்கிற பைபிள் முடிச்சு சொல்ல சொல்லுங்க. அவங்க இப்படியே வச்சுருக்கிறாங்க. தோத்திரம் சிஸ்டர் சொல்லுங்க. ரொம்ப நிறைய போடுறேன். தயாள மனசு வந்துடுமா, பெருந்தன்மை வந்துடுமா. எவ்வளோ திட்டினாலும் உங்களுக்கு பெருந்தன்மையாக இருப்பீங்க நீங்கள். ஏன்னா ஞானம் இருந்தால் என்ன இருக்காது, என்ன இருக்காது, அந்த அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள்லாம் வராது. சொல்லுங்கள், அழகாக இருப்பாங்க, அன்னைக்கு உதவியாக இருப்பாங்க. இந்த ஒரு வசனத்துக்கு இவ்வளோ விளக்கம். ஞானம் கூப்பிடுகிறது எதுக்கு? என்னை உன்னதமானவனாய், உயர்ந்த மனிதனாய், நேர்மையுள்ள மனிதனாய், தைரியம் உள்ளவனாய், கனிவான மனிதனாய், தயாளம் உள்ளவனாய், பெருந்தன்மை உள்ளவனாய், இரக்கம் உள்ளவனாய் சொன்னால் என்ன பாருங்கள். உங்களை பற்றி இந்த அம்மா நேற்று சொல்லிட்டு போனாங்க. பெருந்தன்மை தானே செய்யணும் சொல்லிட்டு அப்படியே சொன்னாங்க. இப்போயே போகிறேன் பாருங்க வீட்டுக்கு. சொன்ன அடுத்த விஷயம் அவங்க வீட்டு வாசலில் நேற்று எனக்கு சம்பவம் நடந்துச்சு. அது குடும்ப விஷயம். எனக்கு கேட்டேன், ஏன்பா இப்படி பேசினான்னு. எங்கள் வீட்டில் ஒருத்தர் உடனே அந்த ஆள் ஃபோன் பண்ணி, நீ எப்படி சொல்லுவேன் நான் பேசலைன்னு. பேசுனது ஒருத்தர் சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏன் இப்படி பேசினேன்னு. நீ எப்படி சொல்லுவேன் நான் பேசினேன்னு. என்ன இல்லை, உங்களை பற்றி யார் என்ன சொன்னால் எப்படி இருங்க, சம்மந்தம்லாம் பேச பாருங்க. ஜன்னல் எப்படி இருக்கணும், பெருந்தன்மையாக இருந்தேன். அப்படியாங்க, நான் கல்யாணத்துக்கு போனேங்க, எனக்கு கவனிக்கவே இல்லை. புசகம் பண்ணி என்னையே கவனிக்கலை, இன்ன வரைக்கும் கவனிக்கலை. உங்களை கவனிக்கலைன்றீங்களே, புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சாம்மா? இன்ன வரைக்கும் கவனிக்கலை. அது எனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, வீட்டு இருக்குதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. அதெல்லாம் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இப்போது நான் தான் அந்த சபையை உருவாக்கினேன். உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி ஒரு நாள் கூட என்னை சபைக்கு அவர் கூட்டதே இல்லை. நீங்களும் சொன்னதே இல்லை. புரியுதா? இங்கே வளர்ந்து இங்கே ஆளாக்கி திருமணம் பண்ணி ஒரு நாள் கூட என்ன புரியுது? மக்கள் கேட்பாங்க, அவரை கூப்பிடுறார், இவரை கூப்பிடுறார், இவரை கூப்பிடுறார், உங்களை கூப்பிடலையேன்னு. யாருக்கு யார் பிரியுமோ உங்களை கூப்பிடுறாங்க. அம்மா புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு சிலர் பிரியும், அங்கே நீங்கள் போகிறீங்க, நான் தடை செய்யவே மாட்டேன். நான் என்ன வயசான காலத்தில் அங்கே எங்கே போய் ஏறி கை காலில் எதுவும் ஆகிடக்கூடாது. அதான், மற்றபடி எனக்கு பொறாமை நாவே கிடையாது. உனக்கு கூட தான். இங்கே கூட நடக்கும்போது மற்ற எங்கேயும் போகக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இப்போ எந்த கூட்டத்துக்கு வேணால் போகலாம், எந்த கூட்டத்தில் எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அது என்னது? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி எல்லாம் அந்த வசனத்தை கை வைங்க. ஆண்டவரே, யாருக்கு ஞானம் தராரு? யாருக்கு? யாருக்குமா? ஞானம் உள்ளவனுக்கு ஞானம் தேவையில்லையே. ஞானம் உள்ளவனுக்கு ஞானம் தேவையில்லை. ஞானம் யாருக்கு தேவை? பேதைகளுக்கும் பைத்தியங்களுக்கும் புத்தியில் மந்தமாக இருக்கிற ஞானம் தேவை. கரங்களை உயர்த்தி எழுந்திருந்து எல்லாம் வாயத்திறந்து என்ன